Hello students, இப்போ நம்ம class 12 mathematicsல 7th chapter application of differential calculus example 7.52 ல இருந்து 7.56 வரைக்கும் பார்க்க போறோம். Example 7.52 prove that the function is increasing on the real line. அதே போல existence of local extrema கேக்குறாங்க. increasingனால நான் சொன்னல question ஒரு வாட்டி differentiate பண்ணனும் equal to 0 போடுறோம். அப்ப cos x 1 cos x எப்ப 1 ன்னு வரும் நமக்கு cos 0. So அந்த ஃபார்மேட்ல வந்தா x is equal to n pi. எப்படி sin x is equal to 0 வந்தா x is equal to n pi ன்னு எடுப்போம். அந்த மாதிரி cos x equal to 1 னா x is equal to 2n pi. அப்ப நம்ம வந்து f of x வந்து எப்படினாலும் இதுவும் பாசிட்டிவ்ன்றதுனால கண்டிப்பா வந்து ரியல் லைன்ல வந்து இன்க்ரீசிங்கா தான் ஆயிட்டு இருக்கும். அதே போல வந்து f dash of x ல வந்து லோக்கல் எக்ஸ்ட்ரீமா பாயிண்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் discuss monotonicity and local extrema and find the domain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியாச்சு. கொஸ்டின் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 1/1 plus x மைனஸ் இது u by v மெத்தட் பை v ஸ்கொயர் v u dash மைனஸ் u v dash. அதை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் x by 1 plus x ஸ்கொயர் இது 0ன்னு எடுத்தா ஆன்சர் 0 வரும். அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 0 கமா இன்ஃபினிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல் எடுக்கிற மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0னா எக்ஸை மைனஸ் 1ன்னு போடலாமா? அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் மைனஸ் 1ன்னு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வருது. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஒன்று டிக்ரீசிங்னாலே மோஸ்ட்லி அடுத்தது இன்க்ரீசிங் அதான் வரும். அப்போ இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எப்போ மாறுது அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல. ஸோ இது வந்து லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 0. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்தால் இது இந்த சைடு வரப்போ நமக்கு ப்ரூவ் ஆகிடும். இதுவும் இன்டர்வல்ஸ் ஆஃப் மோனோட்டோனிசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஸோ கொஸ்டின் ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஈக்குவல் 0 போட்டால் எக்ஸ் இ பவர் மைனஸ் 4. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இ பவர் மைனஸ் 4 இ பவர் மைனஸ் 4 கமா இன்ஃபினிட்டி. இப்போ இதுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுக்கிறோன்னு வச்சுக்கோயா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில். இது மைனஸ் 5ன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்க. இ பவர் மைனஸ் 5ன்னு எடுக்கிறேன். அப்போ 4 ப்ளஸ் லாக் இ பவர் மைனஸ் 5 லாக் இயும் போயிடும். அப்போ மைனஸ் 5 மட்டும் வரும். இப்போ 4 மைனஸ் 5 மைனஸ் 1 நெகட்டிவ்ல வருது. அப்போ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எடுக்கிறப்ப பாசிட்டிவாக தான் வரும் இன்க்ரீசிங். அப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் எப்போ வருது? காமன் பாயிண்ட் இ பவர் மைனஸ் 4ல. அப்போ லோக்கல் மினிமம் இ பவர் மைனஸ் 4ல. இங்கே எங்கெல்லாம் எக்ஸோ தான் அங்கெல்லாம் இ பவர் மைனஸ் 4 போட்டு லோக்கல் மினிமம் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். கொஸ்டினை ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் 0 போட்டால் எக்ஸ் 0. அப்போ இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 0 கமா இன்ஃபினிட்டி. இதுக்குள்ளே இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 1ன்னு எடுக்கிறோன்னு வச்சுப்போமே. அப்போ இங்கே என்ன வரும்? 2/2 ஸ்கொயர்னு வருது. பாசிட்டிவ்ல வருது. அதனால இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ அடுத்தது டிக்ரீசிங்காக வரும். அப்போ பாசிட்டிவ்ல நெகட்டிவ் எப்போ வருது? காமன் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் எக்ஸுக்கு பதில் 0ன்னு போட்டால் 1ன்னு வருது. 7.56 இதுவும் அதே மாதிரி மோனோட்டோனிசிட்டி. கொஸ்டினை u by v மெத்தடில் 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது 0ன்னு எடுத்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. அப்போ இதை எப்படி பிரிப்போம்? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 1 மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 ப்ளஸ் 1லேருந்து இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 1. அப்போ மைனஸ் 2ன்னு எடுக்கலாமா? இந்த இடத்துல எக்ஸ் வர இடத்துல மைனஸ் 2வை போட்டோம்னா ஆன்சர் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வருது. அதனால இது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து மைனஸ் 1 கமா 1னா எக்ஸுக்கு பதில் 0 போட்டுருவோமா? அப்போ பாசிட்டிவ்ல வருது இன்க்ரீசிங். 1 கமா இன்ஃபினிட்டினா 2ன்னு போடுவோமா? அப்போ நெகட்டிவ்ல வருது டிக்ரீசிங். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் வருது. அடுத்த காமன் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ல. ஓகேவா? அப்போ கொஸ்டினில் எக்ஸுக்கு வர இடத்துலலாம் மைனஸ் 1 போட்டால் லோக்கல் மினிமம் மைனஸ் 1/2 ஏன்னா நெகட்டிவ்லேருந்து வரதுனால. நெக்ஸ்ட் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் வருது. அட் காமன் பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ அது லோக்கல் மேக்ஸிமம் பாசிட்டிவ்லேருந்து மாறுறதுனால. ஓகேவா? அப்போ கொஸ்டினில் எக்ஸ் வர இடத்துலலாம் 1 போட்டாலும் நமக்கு ஆன்சர் வருது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 7.52லேருந்து 7.56 வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.